தெரியும் போதே எங்களுக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. அந்த கைதட்டலோடு அப்படியே கண்ணீரும் அப்படியே நிறைய கண்கள்ல பார்க்க முடிஞ்சது. ஆமா, நம்ம கிட்டத்தட்ட அந்த கருப்பசாமி பாட்டை கொடுக்க போறோம். இருந்தாலும் நம்ம விழாக்குள்ள இருந்து ஒரு அண்ணன் என்ன கேட்டாங்க, அம்மாவை பத்தி சினிமா பாட்டுலயும் சரி நாட்டுப்புற பாட்டுலயும் சரி நிறைய பாட்டு இருக்கு. நம்ம அப்படி இந்த சாம்பல் அடிச்சு அப்படி டப்பு டப்பு அடிக்கிற மாதிரி பூரா அழுது தீர அம்மா பாட்டா இருக்கு. இந்த அப்பா என்னையா பண்ணாரு அந்த மனுஷன்? அவர் ஒரு தியாகி தானே. என்ன நடந்தாலும் அந்த மனுஷன் வெளியே சொல்லாம தனக்குள்ளே வச்சுக்குவார்ல. அப்படிப்பட்ட மனுஷனுக்காக ஏன் பெருசா பாட்டே இல்ல? அப்புறம் ஒரு சில பாட்டு தான் இருக்கு. அந்த பாட்டுல ஒரு பாட்டு நீங்க இன்னைக்கு பாடி ஆகணும் அப்படின்னாரு. எனக்கு ரொம்ப சந்தோஷம். அதனால இப்ப வந்து நான் அப்பாவை பத்தி நான் ஒரு பாட்டு பாட போறேன். எப்பவுமே பசங்களுக்கு வந்து அம்மா பிடிக்கும், பொம்பளை பிள்ளைங்களுக்கு அப்பா தான் ரொம்ப பிடிக்கும். ஏன் தெரியுமா? ஏன்னா நாங்க எவ்வளவு சுமாரா சமைச்சாலும் அதை சாப்பிட்டுடுவா, என் மக எவ்வளவு அற்புதமா சமைச்சிருக்கா, என் மகளுக்கு சமைக்க தெரிஞ்சிருச்சு அப்படி சொல்லி எங்களை ரசிக்கிற, எங்களை கொண்டாடுற முதல் ரசிகன் எங்க அப்பா தான்.